நான் எப்போதும் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டே இருப்பேனா, அப்பா அம்மா உட்காந்து ரசிச்சுட்டே இருப்பாங்க. சிலர் ஆசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் ஊரார் கால் பிடிப்பார். ஊரே ஒண்ணு சேர்ந்து காரி துப்புதுடா. எஸ்ஐ சார், ஐயோ இங்க பாருங்க சார், ஒரே பைத்தியங்களா இருக்கு சார். எங்க தளபதி மு.க. ஸ்டாலின் பேரன் அவர் இந்த நாட்டுக்கு முதலமைச்சரா வருவார். திடீர்னு வந்து நம்ம மேல பாசத்துல உங்க அண்ணன் இந்த ஸ்டாலின் கம்முன்னு கடுப்பேத்தாது. இது வெறும் இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுற ஆட்சியா இல்லாம ஒரு ரியல் ஆட்சியை கொடுங்கன்னு நான் சொன்னேன். மக்களுக்கு பாதுகாக்கணும், மக்களுக்கு எந்த ஒரு அசம்பாவமும் நடக்க கூடாதுன்ட்டு நல்லதை செய்யணும்னு தான் அவர் வந்தாரு. ஒரு இடமே வரமாட்டான்னாங்க. அவர் எத்தனை இடத்த வந்தாருன்னா காலம் பதில் 5 வருஷம் ஆனானுங்க, 50 வருஷம் ஆனாங்க, என்ன பண்ணிட்டாங்க? 10 நாள் தானே ஆகுது, இந்த முழுசாவிலேயே. இவ்வளவு வருமானத்தை விட்டுட்டு வரானா, யாருக்காக வரான்? சாணிய முக்கிய செருப்புகள் அடிக்கிறான். வாக்களிப்பீர் உதயசூரியன். சார் நீ நினைக்கிற பேர்லாம் இங்க பண்ண முடியாது சார். இதுவரைக்கும் யாரும் காணாத ஒரு பெரிய கனவோடு காத்திருக்கிறார். அவன் புதைக்கலாமா எரிக்கலாமா நம்மள சேர்த்துக்கிறான்பா. அதாவது சார், பாலகணேசன் பேர் இருந்தா அத பங்களாதேஷன் படிக்கிற நாய் நீ இங்கிலீஷ்ல இப்ப லெக்சர் எடுக்கிற. கழகத்துடைய துணை பொதுச் செயலாளர் அத்தை கனிமொழி கருணாநிதி அவர்களே, எங்க மாமா உருமாண்டி அவர்களே, கழக துணை பொதுச் செயலாளர்கள் அண்ணன் பொன்முடி அவர்களே, எங்க மச்சான் கஞ்சித்தாளி அவர்களே, நாடாளுமன்ற உறுப்பினர் அண்ணன் ஆ. ராசா அவர்களே, மற்றும் எங்க வீட்டில் பொண்ணெடுத்து பொண்ணு கொடுத்த இருக்கு சுப்பை அவர்களே. சனாதன தர்மம் இருக்கக்கூடாதுன்னா அவங்க அப்பா அம்மாவை வெளியே துரத்திடணும். மீண்டும் மீண்டும் சொல்வோம், நாங்கள் கொத்தடிமைகள் தான். இது கொத்தடிமை கூட்டம் தான். 200 ரூபாய் ஊப்பிதா. என்ன எழவியாது. We are proud கொத்தூஸ். தடுக்காம இருந்திருந்தா கூட ஒரு யார் அவங்க தடுக்கிறது வளர்ச்சிய? அது யாருங்க அந்த 2 பேரு? பாக்குறவங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணப்படாது? நீ கேட்கலையே. கேட்டா தானா? எஸ். ப்ளீஸ் ஹெல்ப் மீ. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன்.